வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 கூத்தாடிவேட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு காலையில் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் தையிட்டி காணிக்காரர் எல்லாரையும் வர சொல்லி ஒரு அறிவித்தல் கொடுத்துருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள். அதை பற்றிய செய்தி ஒன்று நான் நேற்று போட்டிருந்தேன். இன்றைக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்து அவர்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும், இது ஏதாவது குழப்பில் தான் வந்து முடியும். இருந்தாலும் அமைச்சர் ஒருவர் ஒரு அறிவித்தலை தந்திருக்கிறார். அந்த அறிவித்தலுக்கு அமைய நாங்கள் போகவில்லை என்று சொன்னால் நாங்கள் குற்றவாளிகளாகவோ நாங்கள் பிழை செய்தவர்களாகவோ அறியப்பட்டு விடுவோம் என்றதுக்காக மக்கள் போயிருக்கணும். போனால் அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரனோ அரசாங்க அதிபரோ அந்த இடத்துல சமூகம் அளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதை பார்க்கல இன்றைக்கும் அது ஃபெயிலியராக போயிட்டது என்ற மாதிரி தான் இருக்குது. தையிட்டி காணியினுடைய வாக்குறுதி காற்றில் பறந்து விட்டது. சந்திரசேகரன் அவர்களுடைய வாக்குறுதி காற்றில் பறந்து விட்டது. மக்கள் எல்லாம் நட்டாத்தில் விடப்பட்டு விட்டார்கள் என்ற மாதிரி தான் ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. அங்கே போலீஸ்காரர் எல்லாம் கூடுதலாக நின்றிருக்கணும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 16ஆம் தேதி இரவிரவாக 3-4 பஸ்களில் தென்னிலங்கையிலிருந்து நிறைய பக்தர்கள் அந்த விகாரைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்று வந்தால் இங்கே எங்களுக்கு கோரம் கூடுதலாக இருக்கணும், நாங்கள் சத்தம் போடுறதுக்கோ அல்லது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கோ தயாராக இருக்கணும் என்ற மாதிரி அடியாட்களை கொண்டு வந்து இறக்குற மாதிரி அந்த விகாரையினுடைய விகாராதிபதியாக இருக்கக்கூடிய ஜிந்தோட்டை நந்த ராம தேரர் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பலாலி பொலிசு நிலையத்திலேயும் போய் ஒரு முறைப்பாட்டையும் செய்திருக்கிறார். தங்களுடைய விகாரைக்குரிய காணிகளை சட்டவிரோதமாக அளக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறோம், அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்யுங்கொண்டு சொல்லி ஒரு அறிவித்தலும் கொடுத்து போலீஸ் குவிக்கப்பட்டிருந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா அல்லது ஒரு அமைச்சருடைய சொல்லுக்கு ஏதாவது பொறுமதி இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த விகாராதிபதிக்கு தெரியாமலுக்கு இந்த காணியை அளக்கிறதுக்கு எப்படி சந்திரசேகரன் தயார்படுத்தினார்? சந்திரசேகரனும் அரசாங்க அதிபரும் இதை முன்கூட்டியே விகாராதிபதிக்கு தெரியப்படுத்தவில்லையா? அல்லது இங்கே ஒரு ஏமாத்து சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறதா? நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம், நீங்கள் அலற மாதிரி அலங்கோன்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக உள்ளடி வேலைகள் செய்து விகாராதிபதிக்கும் தெரிஞ்சு கொண்டு அமைச்சருக்கும் தெரிஞ்சு கொண்டு அரசாங்க அதிபருக்கும் தெரிஞ்சு கொண்டு போலீஸ் மட்டத்திலேயும் அரசாங்க மட்டத்திலேயும் அல்லது ஜனாதிபதி மட்டத்தில் இந்த விடயத்தை அறிஞ்சு கொண்டு இப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற கேள்வி எல்லோருக்கும் வர மாதிரி கூத்தாடிவேட்டைக்கும் வருகிறது. இதுக்கு என்ன செய்யலாம்னு தெரியல. ஏனென்றால் விகாராதிபதி போய் போலீஸில் முறைப்பாடு செய்கிறார் என்று சொன்னால் அவர் உடனடியாக அவருடைய டெலிஃபோன் நம்பர் இருந்திருக்கும், அமைச்சருடைய டெலிஃபோன் நம்பர் இருந்திருக்கும். அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் தான் தங்கியிருக்கிறார். அரசாங்க அதிபர் பணிமனை காலையிலிருந்து மாலை வரைக்கும் திறந்திருக்கும். உடனடியாக ஒரு டெலிஃபோன் தொடர்பு ஏற்படுத்தினால் அரசாங்க அதிபர் தொடர்பு கொள்ள போகிறார் அல்லது அமைச்சர் தொடர்பு கொள்ள போகிறார் அல்லது அமைச்சருடைய செயலாளர் ஒருவர் இருப்பார், அவர் தொடர்பு கொள்வார். ஒன்றும் இல்லாமலுக்கு விகாராதிபதி தனித்து விட்டப்பட்ட மாதிரியும் போலீஸினுடைய உதவியோடு நின்று கொண்டு காணியை அளக்க வரை சொன்ன மக்களுடன் முரண்பாட்டுக்கு நின்றிருக்கிறார். மக்களும் முரண்பாட்டுக்கு போயில்லை, அவர்களும் போய் பார்த்து போட்டு இன்றைக்கு நடக்க இல்லை, இது வளமை போலே எங்களுக்கு ஒரு ஏமாத்து நடந்து போச்சுன்னு சொல்லி மக்கள் திரும்பி போயிருப்பின் மட்டும்தான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்க வேணும். இல்லை என்று சொன்னால் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடு இல்லாத ஒரு நிலையை கொண்டு வர வேணும். அதுதான் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் இந்த புத்த பிக்குகளினுடைய அடாவடியை என்றாலும் கொஞ்சம் குறைக்க வேணும். ஏனென்றால் இந்த காணி அளக்கிற நிலவரம் ஒன்று இருக்கிறது என்றதை புத்த பிக்குகளுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு அரசாங்க அதிபர் மட்டத்தில் கதைக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு விடயம், ஒரு மந்திரி பேசப்பட்ட விடயம் தெரியாமலுக்கு நடந்திருக்காது. புத்த பிக்கு என்னென்றால் தன்னுடைய ஆளுமையை காட்டுவோம், என்னுடைய சண்டித்தனத்தை காட்டுவோம், நாங்கள் அப்படித்தானே செய்கிற, நாங்கள் எதுக்கும் அடாவடி நிற்கிற நாங்கள் தானே, நாங்கள் மக்கள் வந்தால் மக்களுக்கு எதிர்ப்பை காட்டுவோம், ஒரு கொஞ்சம் பேர் ஆக்களை தென்னிலங்கையிலிருந்து இறக்குமதி செய்து வச்சிருப்போம், கலம்பகம் கொண்டு வந்தால் கலம்பகத்தை செய்வோம், குற்றச்சாட்டை காணிக்காரர் மீது சுமத்தி விடலாம். இங்கே பக்தர்களாக வந்திருந்தவர்கள், வழிபாட்டுக்கு வந்திருந்தவர்கள் மீது இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வந்து எங்களோட கலம்பகம் ஒன்றை செய்து எங்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு சாட்டை சொல்லலாம் என்றதுக்காக திட்டமிட்டு ஆக்களையும் வரவழைத்து போலீஸுக்கும் அறிவித்து இப்படி நடந்திருக்குது.
இது முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லணும். ரெண்டாவது அமைச்சர் தான் தொடர்பு படுத்த வேண்டியவர், அரசாங்கத்தோட தொடர்புபடுத்த வேண்டிய பொறுப்பு முழுவதும் அமைச்சருக்கு இருக்கிறது. ஒரு அமைச்சர் என்று நம்பித்தானே மக்கள் போயிருக்கணும் காணி அளந்து தருவார்கள் என்று சொல்லி. ஒரு மக்களுக்கு அவ்வளோ வேலை இருந்திருக்கும். அவருக்கு சிறிய சிறிய வேலையாக இருந்தாலும் இதுக்காக மினக்கட்டு கொண்டிருக்கல. எங்களுடைய காணியை யுத்த காலத்திலே அதுக்கு இருக்க முடியாமலுக்கு விட்டுட்டு போனோன்னு அடாவடித்தனமாக ஒரு பலாத்காரமாக அதில் அமர்ந்து கொண்டு ஒரு கோயிலையும் கட்டி வச்சு கொண்டு இன்றைக்கு மீதம் இருக்கிற காணியை பிரித்து தாரன்னு சொன்னாலும் அதுக்கு கூட இவ்வளவு சிக்கல்னு சொன்னால் இதை யாருக்கு போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? சந்திரசேகரன் உடனடியாக என்ன செய்யணும் என்றால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து போட்டு போகணும். ஏனென்றால் மக்களை ஏமாற்றினதுக்காகவும் இப்படியான ஒரு சிறு நடவடிக்கையை கூட நடத்த முடியாத ஒரு பலமில்லாத இடத்துல இருக்கிறபடியால் உடனடியாக நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி போட்டு போனாலாவது அரசாங்கத்துக்கு உரைக்கும், அரசாங்கத்துக்கு கொஞ்சம் புரியும். ஏன் இப்படி ஒரு அமைச்சர் திடீரென்று ராஜினாமா செய்து போட்டு போகிறார் என்றால் இந்த புத்த விகாரையில் உள்ள விகாராதிபதி செய்கிற வேலையாலையும் அல்லது அங்குள்ள ஒரு நெருக்கடியாலையும் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து போட்டு போகிறார் என்று சொல்லி போட்டு அடுத்த வரும் காலங்களில் என்றாலும் கொஞ்சம் சட்டத்தின் படி ஏதாவது நடந்து கொள்ளுங்கோ, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு அரசாங்க அதிபரும் ஒரு அமைச்சரும் பேசினால் அதை கேட்டு புத்தபிக்கு என்ன செய்திருக்கணும் என்றால் உடனடியாக விவாதித்து அது முடியாது நான் ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கலாமே தவிர நேரம் குறித்து மக்களை எல்லாம் வரை சொன்னதுக்கு பிறகு போலீஸையும் வளைச்சு கொண்டு வந்து ஆக்களையும் கொண்டு வந்து அடியாட்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறோன்னு சொன்னால் இது எப்படி போகுது என்றால் இந்த புத்த பிக்குகளோட இங்கே வாழ முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. எங்கே என்றால் தமிழர் பகுதியில் புத்த பிக்குகள், சிங்கள பகுதியில் என்னென்றாலும் அவர்கள் தங்களோட பகுதி செய்து போட்டுக்கும். இங்கே மட்டக்களப்பு பகுதியில் ஒருத்தர் இருந்து கொண்டு அங்கே பெரிய அட்டகாசம், இங்கே வேறு இடங்களில் ஒரு அட்டகாசம் அப்படியே செய்யல. இங்கே இந்த புத்தபிக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கல. இங்கே ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி இல்லாத வரைக்கும் வேறு வழி இல்லை. இதுதான் இந்த இயற்கை காட்டிய வழி என்று சொல்லி போட்டு போக வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. இது இப்படியே தான் போகும். உங்கள் தையீட்டிக்காரர்களுக்கு இது காணி கொடுக்கப்படும் என்றதெல்லாம் பச்சை போய் இது இப்படியே மாறி 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 ஒரு கதையை சொல்லி கொண்டு போய் ஏமாற்றி ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் ஏமாந்து போய் இது முடியாது, ஐயோ வேண்டாம், இது எங்களுக்கு இந்த காணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி போகட்டும் என்ற அளவுக்கு இது தொடரும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை வருஷமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் இதில் நம்பிக்கை இல்லை என்று தான் கூத்தாடிப்பட்டு நம்பிக்கொண்டிருக்கிறது. சரி, சந்திரசேகரன் ஏதாவது தன்னால் முடியுமா இருந்தால் அவர்கிட்ட ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவருக்கு ஒரு தில் இருக்குமா இருந்தால் அடுத்த வர்ற காலங்களில் 1 மாதம் 2 மாதங்களுக்கிட்டே ஒரு முடிவெடுப்பார். இல்லை என்று சொன்னால் அவர் ராஜினாமா செய்து போட்டு போகிறது தான் நல்லது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும், அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.